என்ன ஒர்க் பண்றீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க. நான் ஐடில இருக்கேன், பிசினஸ் பண்ணிருக்கேன். ஐடில பிசினஸ் டிரான்ஸ்போர்ட்ல. பிசிக்கல் ஃபிட்னஸ் வேற நீங்க இருக்கீங்க. ஜிம் மாஸ்டரா இல்ல ஸ்டூடெண்டா? இல்ல, நீங்க ட்ரைனிங் டெய்லி பிராக்டிஸ் பண்றீங்க. ஆமா ஆமா. டிரைவிங் பத்தி கொஞ்சம் சேஃபா இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸ் சொல்லுங்க. நாங்களும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். நைட்ல வந்து ஐவிஎம் போடாம ஓட்டணும் மெயினா. ஐவிஎம் வந்து எதிரே வரவங்க நிறைய ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா சீட் பெல்ட் போட்டு ஓட்டணும் வண்டியை. ஸ்பீட் எப்படி எவ்வளவு வரையும் போறீங்க? வந்து ஹைவேல ஒரு 80 வரை போலாம். 100 வரையும் மேக்ஸிமம் இல்ல? ஹைவேல 100 to 100. நான் மிச்சத்தெல்லாம் 60 தான். நீங்க ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது விட்னஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு ஏதாவது நடந்துருக்கு? இல்ல, அந்த மாதிரி எனக்கு எதுவும் நடக்கல. யாரும் இதை பார்த்துருக்கீங்களா? ஏதாவது விபத்து ஏதாவது? அது நிறைய பார்த்துருக்கேன். டிரான்ஸ்போர்ட்ல தானே இருக்கும், அது நிறைய பார்ப்போம். ஆமா, ஐடில டிரான்ஸ்போர்ட். ஓகே ஓகே. டிரைவருக்கு ஏதாவது நீங்க அட்வைஸ் பண்றதுன்னா என்ன சொல்றீங்க? எல்லாம் சேஃப்டியா ஓட்டுறோம். ஏன்னா நம்ம டிஃபென்சிவ் டிரைவிங் சொல்லுவாங்கல்ல, நம்மளும் சேஃபா அவங்க வந்து இல்ல, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எல்லாம் எவ்ரி டே வந்து எப்படி ஓட்டணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எல்லாமே அதுக்கு ப்ராப்பரா தான் போகுது ஒரு அளவுக்கு. இப்போ அந்த அளவுக்கு முன்ன மாதிரிலாம் இல்லை, எல்லாமே 60 ஸ்பீடுக்கு மேலே யாரும் போறது இல்லை. இப்போலாம் எல்லாம் ஆவரேஜ் தான். இன்னும் கேட்டால் நம்ம வண்டி மெயின்டைன் பண்ண சொல்றாங்க நிறைய பேர். வண்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க, அதனால கூட நிறைய ஆக்சிடென்ட் சொல்றாங்க. மேபி அப்படியே அலைன்மெண்ட் அதனால இல்லை, அதுக்கும் வந்து இப்போ ப்ராப்பராக சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க. சர்வீஸ் பில் வந்து 3 month 1 டைம் எடுக்க சொல்றாங்க. மெக்கானிக் எந்த மெக்கானிக் பாக்குறீங்க, கம்பெனியோட எல்லாரோட டாக்குமெண்ட்டும் எடுத்துன்னு வரணும்னு சொல்றாங்க. ஹெவி வெஹிக்கிள்காக லைக் லாரி பஸ் எல்லாம் ஓட்டுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நீங்க ஸ்பெஷலா ஏதாவது இருக்குதுல, அவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டணும். ஆமா, ஏன்னா இப்போ கூட இது வச்சு ஒரு பஸ் போயிட்டு இதுல கேட்ல போய் அப்படியே ஏற்றிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து என்ன அது என்ன கைண்ட் ஆஃப் டிரைவிங் அதெல்லாம்? உங்க பேரு எங்க இருக்கீங்க? இங்க ஆவின் தான் இருக்கும். என்ன ஒர்க்? ஆமா, மெடிக்கல் சர்வீஸ். ரெகுலரா இந்த பங்க் வரீங்களா இல்ல? ஆமா, இது நம்ம ஃப்ரெண்டு பங்க் தான் சார். ஆமா சார், ஃப்ரெண்டு தான். எப்படி வண்டியில சேஃபா ஓட்டுறீங்களா இல்ல ஏதாவது விபத்து ஏதாவது நடந்திருக்கா? அது ஒரு 10 வருஷமா நடந்திருக்கா. எப்படியாச்சு? அது பிரேக் கம்மியா இருந்தா வண்டியெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டா வச்சுக்கணும், அதனால தான் இருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா, வண்டி கண்டிஷன்ல இருக்கணும். இல்லைன்னா மைனர் அதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லை. இல்ல இல்ல, அதெல்லாம் போறது இல்ல. அதெல்லாம் கண்ட்ரோலா தான் போகும். வேற என்ன வண்டி ஓட்டுறீங்க? வேற அதெல்லாம் இல்ல. ஒன்லி பைக் யூஸ் பண்றேன் ரெகுலரா. மற்றவங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவீங்க? பைக் ஓட்டுறது கம்பல்சரி ஹெல்மெட் போட சொல்லுவேன். ஸ்பீடு ஆமா, நைட்ல ஓட்டும்போது நைட்ல ரொம்ப கண்ட்ரோலா தான் போகணும். ஏன்னா விபத்து ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இப்ப பாத்துக்கிறோம், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறோம். உயிரெல்லாம் காப்பாத்திக்கிறோம். பண்ணிருக்கிறோம், 2-3 தடவை பண்ணிருக்கிறோம். அது நம்ம கண்ணில் நடந்தது, அது பார்த்துட்டு விட்டு போக முடியாது இல்லையா? லாங், ரொம்ப லாங்லாம் ஹைவேஸ்லாம். ஆமா 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 ஆமா, ரொம்ப முக்கியம். அது ஹைவேஸ்ல போட்டு ரொம்ப அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஃபாலோ பண்ணும், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும். ஆமா ஆமா, வந்துடும். இப்போ வந்துடுவேன், கலெக்ஷன் போகிறேன். பரமாட்டேன்.